நாட்களாக பாஜக கூட்டணியில் தொடர்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கு வந்து அந்த கூட்டணி வெளியேறுவதா முடிவுக்கு என்ன காரணம்? அதான் ஐயா பண்ருட்டி ஐயா சொன்ன மாதிரி அந்த முடிவு வந்து நாடறியும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்தாலே பாஜக தொடர்ந்து ரைடு நடத்தும், அமலாக்கத்துறை வருவாங்கலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய நிர்வாகிகளும் பலர் சொல்றாங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எங்களுடைய தலைமையுடைய முடிவு என்பது அவர் தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்களோ, பொதுமக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதன்படி எடுத்திருப்பார்கள் என்பது என்னோட கருத்து. பின்னாடி எதுவும் நடக்கிறதெல்லாம் பின்னாடி எந்த நடக்கும் அப்படிலாம் வச்சு நாங்கள் அரசியலுக்கெல்லாம் யாரும் வரல. தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அந்த அதிமுகவை ஆரம்பித்தார். அதன் வழியில் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வழிநடத்தினார்கள். இந்த மிகப்பெரிய 2 தலைவர்களை நம்பி தான் இன்றைக்கி நம்மளுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய ஆணிவேராக விளங்கி கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த தலைவர்களுடைய நோக்கம் என்னவோ அதன்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை கையில் வைத்துக் கொண்டு பாஜக அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாரு பாஜக அதிமுக அழிக்க பார்க்குதுன்னு. உங்களுடைய கருத்து என்ன? இந்த யூகெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. திமுக தாவேகான்றதுதான் 2026 சொல்லியிருந்தாங்க. இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. கூட்டணி பற்றி இன்னும் டைம் இருக்கு. அப்ப முடிவு பண்ணும். அதிமுக பாஜக கூட்டணி என்ன நினைக்கிறீங்க? அது நேரம் இருக்கு. நேரம் வரும். அதிமுக பாஜக கூட்டணியே தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி எப்படி எப்படி இருக்கும் 2026ல? எந்த கூட்டணி? அதிமுக பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி 2026ல அவர்களுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் இருக்குன்னு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எங்களுடைய கருத்தை இன்னைக்கு பொதுமக்களை நோக்கி ஐயா அவர்கள் சுற்றுப்பயணம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி அவருடைய அரசியலுடைய வியூ இருக்கும். பாஜகவை ஐயா ரொம்ப நம்பினாரு. தொடர்ந்து வந்து சந்திப்பதற்காக பிரதமர் நேரம் கேட்டாங்க. தொடர்ந்து ஐயா வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பாஜக இந்த அளவு செயலுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியோட ரோல் இருக்கு. எடப்பாடி அவரோட ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கருத்தை வந்து நான் சொன்னால் நல்லா இருக்காது. அதை நீங்க பாஜக அவர்களிடம் கேளு. அதில் உண்மை இல்லை. தனி கட்சியெல்லாம் உண்மை இல்லை. காலம் தான் முடிவு செய்யும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.